துல்ஹஜ் மாதத்தில் நோன்பு வைப்பது சம்பந்தமாக கேள்வி வச்சுருக்கிறீங்க. ஒன்றாவது கேள்வின்னு சொன்னால், துல்ஹஜ் மாதம் பிற 1 இருந்து பிற 9 வரைக்கும் நோன்பு வைப்பது இது மார்க்கத்தில் சுன்னத்தாக்கப்பட்டதுங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. பிற 1 இருந்து முதல் 10 நாட்கள் இருக்குது பாருங்கள், 1வது நாள்லேருந்து 10வது நாள் பெருநாள் வரைக்கும் இது மிகப்பெரிய சிறந்த நாட்கள், மாண்புமிக்க நாட்கள். அதில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அதை விட ஒரு சிறந்த வணக்கமே இல்லை என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால் பகலில் நோன்பு வைக்கிறது, இரவில் வணங்குறது. இதில் இந்த இரவில் வணங்குறதுங்கிறது பிற 1லேருந்து 10 வரைக்கும் கிடைச்சிரும். பெருநாள் இரவு கூட நம்ம வணங்குவோம். பெருநாள் இரவும் மிகவும் சிறப்புக்குரிய இரவு. ஆனால் நோன்புன்னு வரும்பொழுது 1லேருந்து 9 வரைக்கும் மட்டும்தான். ஏன் 10வது கிடையாது. 10வது பெருநாளில் பெருநாளைக்கும் நோன்பு வைக்கக்கூடாது. அதனால் பிற 1 இருந்து பிற 9 வரைக்கும் நோன்பு வைப்பது சுன்னத்து. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் நோன்பு வைப்பது மிக ஏற்றமானது என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நோன்பு வைக்க வேண்டியதுதான். அடுத்த ஒரு கேள்வி நீங்கள் வச்சுங்க, இந்த ஒவ்வொரு மாதமும் நோன்பு வைக்கிறோமே, அது இந்த துல்ஹஜ் மாதத்தில் கிடைக்கலையே, கூடாதுங்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்க. துல்ஹஜ் மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் வைக்கிறோம்ல, அது வாய்ப்பு இல்லை. ஆனால் முழுமையாக இல்லைங்கிறது இல்லை, ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் பிறை 13, பிறை 14, பிறை 15 3 நாட்கள் நோன்பு வைப்பது மார்க்கத்திலே சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு மாதமும் நோன்பு வைத்தால் 3 நாட்கள் நோன்பு வைத்தால் அவர் வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மையை பெறுகிறார் என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொரு மாதம் 3 நாட்கள், இது ஐயாமுல் பீலு என்று சொல்வார்கள் அரபிய மொழியிலே. அப்போ பிறை 13, 14, 15 இது எல்லா மாதத்திற்கும் பொருந்தும். ஆனால் துல்ஹஜ் மாதத்துக்கு மட்டும் பொருந்தாது. ஏன்னு கேட்டால், துல்ஹஜ் மாதத்தில் ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு பிற 10 அன்னைக்கு நோன்பு வைப்பது கூடாது, ஹராம், தடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் அதுக்கு அடுத்து ஐயாமு தஷ்ரீக்னு சொல்லுவாங்க, தக்பீருடைய நாட்கள் 3 நாட்கள், பிறை 11, பிறை 12, பிறை 13 இந்த 3 நாட்களும் நோன்பு வைப்பது கூடாது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இது காரணம் என்ன சொன்னால், அதுவும் நமக்கு பெருநா மாதிரி. ஏன் இங்கே நோன்பு வைக்கக்கூடாதுங்கிறீங்க அந்த 3 நாட்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாங்க, ஐயாமு அக்லின் வஷுருபின், அந்த 3 நாட்கள் இருக்கிறதே உண்ணுவதற்கும் குடிப்பதற்கும் உண்டான நாட்கள், பெருநாட்கள். பெருநாள் நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, வருஷத்தோடு நீங்கள் இபாதத்தை செய்வதற்கு இது ஒரு சந்தோஷமான நாள். ஏன் சந்தோஷமாக இருக்கிற, நல்லா சாப்பிட்டு கொண்டு இருக்கிற அந்த நாளில் நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அதனால தான் பெருநாளைக்கு அடுத்து உண்டான 3 நாட்களும் நோன்பு வைப்பது மார்க்கத்தை ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வைக்கிறோமே, பிற 13, பிற 14, பிற 15 இந்த துல்ஹஜ் மாதத்தில் பிற 13ங்கிறது கிடைக்காதுங்க. ஏன், அது தடை செய்யப்பட்ட நாட்கள்ல வந்துடுது. பெருநாள் பிற 3 நாட்கள், பிற 11, 12, 13 அப்போ 13 அன்னைக்கும் நோன்பு வைப்பது கூடாது. வழமையாக 13, 14, 15 வைப்போமே, இப்போ இங்கே வராதுங்க. அதனால் என்ன செஞ்சு கொள்ளலாம் இந்த மாதத்தில் மட்டும்? ஏன்னா நீங்கள் கேட்கலாம்ல, இல்லை வழமையாக நாங்கள் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் வைக்கிறோமே, அப்போ இந்த மாதம் மட்டும் 2 நோன்பு வச்சா போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி தேவையில்லை. இப்போ 13 நம்ம நோன்பு வைக்கக்கூடாது, முடிஞ்சு போச்சு. 14, 15 வச்சிடுறோம் வழமை போல். 16 வைத்திட வேண்டிய தானே. 16 வச்சுட்டா 13 நமக்கு கிடைக்காவிட்டாலும் மாதத்தில் 3 நாட்கள்ங்கிற சிறப்பு கிடைச்சிரும். அதனால் மற்ற மாதங்களிலெல்லாம் 13, 14, 15 பிறைகளில் நம்ம நோன்பு வைக்கணும். துல்ஹஜ் மாதத்தில் மட்டும் பிற 13 அன்னைக்கு வைக்க வேணாம், அது தடை செய்யப்பட்ட நாள். 14, 15 வச்சுட்டு இந்த 13 வைக்க முடியலே இல்லை, அதனால் 16ஐயும் சேர்த்து வைத்து விடுங்கள். ஒரு மாதத்தில் 3 நாட்கள்ங்கிற நன்மை நமக்கு கிடைத்து விடும்.